அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகத்தை காரணம் காட்டி நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ட்ரம்ப். விடாது கருப்பு பாணியில் ட்ரம்ப் சொல்ல வருவது என்ன? விரிவாக பார்க்கலாம். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நாள் முதலாக அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். உலகின் எந்த மூலையில் போர் வெடித்து அது சமாதானத்திற்கு வந்தாலும் அதை தான் நிறுத்தினேன் என்றும் மார்த்தட்டி வருகிறார். இஸ்ரேல் ஈரான் போரானாலும் இந்தியா பாகிஸ்தான் போரானாலும் இதே டெம்ப்ளேட் தான். இப்படியான சூழலில் ரஷ்யா உக்ரைனிடையே தொடரும் போரை நிறுத்தவும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பார்த்தால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கிய இந்த போர் இன்னமும் நீடித்து வருகிறது. இந்த போரில் ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ராணுவ உதவிகளை செய்திருக்கிறது. இந்தியாவோ யார் பக்கமும் நிற்காமல் அமைதியே தேவை, போர் நிறுத்தம் வேண்டும் என்று பேசுகிறது. எனினும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை பிரதானமாக செய்து வருகிறது இந்தியா. ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியாவை எதிர்த்தே வருகிறார். அந்த வகையில்தான் இந்தியாவில் மட்டும் எங்கள் நாட்டின் பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது, பதிலுக்கு நாங்களும் இறக்குமதி வரி விதிப்போம் என்று காரணம் காட்டி இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரியை விதித்துள்ளார் ட்ரம்ப். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி விதிப்பு அமலில் இருக்கும் நிலையில் ரஷ்யாவுடனான இந்திய உறவை காரணம் காட்டி மீண்டும் எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவிலான எண்ணெயை மட்டும் வாங்கவில்லை, அதற்கும் மேலாக ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெயை சந்தையில் விற்று பெரிய அளவில் லாபம் பார்க்கிறார்கள். ரஷ்யாவின் தாக்குதலால் உயிரிழக்கும் உக்ரைன் மக்கள் குறித்து இந்தியாவுக்கு கவலை இல்லை, இதனால் இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்த இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்ட நிலையில் அதை மேலும் உயர்த்துவேன் என்று எச்சரித்திருப்பது சர்வதேச அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவின் தாக்குதலால் உயிரை விடும் உக்ரைனியர்கள் குறித்து இந்தியா கவலைப்படவில்லை என்று குற்றம் சாட்டி வரியை உயர்த்துவேன் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப்.